ஐயக்கூன ஃபாலன் ஜாமிதன். அது வந்து ஜாமிதான ஃபேலாக ஆகுவது. நகுதான்மா மண் கஸ்ஸனா ஃபலைசம் என்ன, யார் பதுக்கல் செய்கின்றானோ அவன் நம்ம சேர்ந்தவன் இல்லை. மன்னா யார் கஸ்ஸ கஸ்ஸனா பதுக்கல் செய்கின்றானோ ஃபலைச அவன் இல்லை மின்னா. அப்போ ஜாமிது அப்படின்னா சர்ஃப் வராது, லைசாவுக்கு சர்ஃப் வராது. 1 2 வரும், லஸ்து அது மாதிரி 1 2 வரும், ஃபுல்லாக வராது. அம்ருலாம் அதில் இருக்க முடியாது, முலாரியாவுக்கு கிடையாது. அதனால் எதில் சர்ஃப் வரலையோ அது வந்து ஜாமிது. அப்போ ஜவாபு ஷரத்து வந்து ஜாமிதான ஃபாலாக இருந்துச்சுன்னா அந்த அந்த ஃபாலுக்கு முன்னாடி ஃபேவை சேர்த்துடணும். அப்போ இந்த ஃபாலில் சர்ஃப் வராதுங்கிறதுனால இங்கே ஃபேவை வந்து சேர்த்துருக்குறாங்க. அடுத்து எங்கே இருக்குது? 4வது இடம் ஜவாபு ஷரத்தில் ஃபே சேருவதில் உள்ள 4வது இடம். எக்குத்தர்ன பி கத்து. அந்த ஜவாபு ஷரத்தில் கத்து இருந்தால் நம்ம எல்லாம் அந்த வார்த்தையை வச்சுக்கணும். ஜவாபு ஷரத்துன்னு அதை சேர்ந்தால், அதனால் அந்த ஜவாபு ஷரத்தை சேர்ந்தால் பி கதுவை சேர்ந்தால். உதாரணமாக மை யுத்தி இல்லாக யார் கட்டுப்படுகின்றானோ வரசூலகு அல்லாவுக்கு யார் கட்டுப்படுகின்றானோ வரசூலகு அல்லாவுடைய தூதருக்கு யார் கட்டுப்படுகின்றானோ ஃபக்கது ஃபாஜ ஃபவுஜன் அலீமா. ஃபக்கது நிச்சயமாக ஃபாஜ வெற்றி பெற்று விட்டான். ஃபவுஜன் அலீமன் மகத்தான வெற்றியை வெற்றி பெற்று விட்டான். ஃபவுஜனால் வெற்றி தான், அலீமனா மகத்தான வெற்றியை வெற்றி பெற்று விட்டான். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அப்போ வந்து ஃபாஜ ஜவாபு ஷரத்து. இந்த ஃபக்கது ஃபாஜ கூட கத்து சேர்ந்துருக்கு. அப்போ கத்து சேர்றதுனால ஃபேவையும் சேர்த்துக்கணும். இது அடுத்து 5வது இடம். எக்குத்தரின பி மா நாஃபியா. இந்த ஜவாபு ஷரத்தில் நாஃபியாவோட மா சேர்ந்திருந்தால் அங்கே ஜவாபு ஷரத்தில் ஃபேவை கொண்டு வர வேண்டும். அப்போ நகுதான் மஹ்மா தகுன் லுருஃபு ஃபமா குதிபு. மஹ்மா தக்குன் நீ லுருஃபு மஹ்மா தக்குன் லுருஃபுகள் ஆகியிருந்தாலும் சரியே ஃபமா குதிபு நான் பொய் சொல்ல மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, அது நான் பார்த்து சொல்கிறேன். அடுத்து அப்போ வந்து ஜவாபு ஷரத்தில் மா இருக்குது. மா குதிபு நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ மா இருக்கிறதுனால ஃபேவர் சேர்க்கணும். அடுத்தது வந்து எக்குத்திறன லன். ஜவாபு ஷரத்தில் லன்னு இருந்துச்சுன்னா அங்கே ஃபேவர் சேர்க்கணும். நான் மண் லபிச யார் அணுகின்றானோ ஹரீர பட்டை யார் அணுகின்றானோ துனியா இந்த உலகத்தில் யார் பட்டை அழிகின்றானோ ஃபலை எல்பசு அவன் அணிய மாட்டான், அதை அவன் அணிய மாட்டான். ஃபிலாகிரத்தி மறுமையில் அணிய மாட்டான். அப்போ லன்னு இருக்கிறதுனால ஜவாபு ஷரத்தில் லன்னு இருக்கிறதுனால ஃபேவை சேர்க்க வேண்டும். இங்கே ஃபேவை சேர்த்துருக்காங்க. 7வது இடம் எக்குத்திறன சீனை. ஜவாபு ஷரத்தில் சீனு சேர்ந்திருந்தால் உதாரணமாக எக்குத்திறன சேர்ந்ததாக ஆகுவது பிசீனி சீனை கொண்டு. ஜவாபு ஷரத்து சீனை கொண்டு சேர்ந்ததாக ஆகுவது. எல்லாம் மஸ்தரியா அன்னு சேர்ந்துருக்கனால எல்லாம் மஸ்தரியா மாதிரி அர்த்தம் வைக்கணும். உதாரணமாக நீ பயணம் செய்தால் சாஃபிரோ நான் பயணம் செய்வேன். இப்போ நம்ம ஏற்கனவே படித்தோம். ஷரத்தில் வந்து ஷரத்து ஜவாபு 2 சில இஸ்முக்கள் வந்து 2 ஃபாலுக்கு வந்து இது என்னது ஜஜம் செய்யணும்னு படித்தோம். அப்போ இந்த இடத்துல ஃபே எங்கெங்கெல்லாம் இருக்குல்ல அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜவாபு இருக்காது. அப்போ ஜவாபு ஷரத்தில் ஃபே இருந்துச்சுன்னா அந்த ஃபேக்கு பின்னாடி நம்ம ஜஜம் வராது. ஓகேவா? ஃபைன் துசாஃபிர் சாஃபிரு. ஒருவேளை ஃபே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் வச்சுருப்போம்? இன் துசாஃபிர் சாஃபிர் அப்படின்னு அர்த்தம் வச்சுருப்போம். ஆனால் இங்கே ஃபே இருக்கனால இங்கே ஜஜம் வராது. அடுத்தது எக்குத்திறன பி சௌஃபவை கொண்டு சேர்ந்ததாக ஆகுவது. ஜவாபு ஷரத்து சௌஃபவை கொண்டு சேர்ந்ததாக ஆகுவது. இனுஃப்து நீங்கள் அஞ்சினால் அயலத்தன் வறுமையை அல்லது அந்த மாதிரி கஷ்டத்தை நீங்கள் அஞ்சினா சௌஃப இனி யுகுனிக்கும் உங்களை அவன் பணக்காரலாக ஆக்குவான். யுகுனிக்கும் உள்ளாக அல்லாஹ் உங்களை பணக்காரனாக ஆக்குவான். மின் ஃபல்லிஹி அவனுடைய சிறப்பை கொண்டு இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால். அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு அது மாதிரி கூட அர்த்தம் வச்சுக்கலாம். அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு அவனுடைய கிருபையை கொண்டு அல்லாஹ் அவங்களை பணக்காரலாக ஆக்குவான். அப்போ இங்கே ஜவாபு ஷரத்தில் சௌஃப இருக்குது. சௌஃப யுகுனிக்குங்கிறது ஜவாபு ஷரத்து. ஜவாபு ஷரத்தில் வந்து ஃபே இருக்கிறது சௌஃப இருக்கிறதுனால ஃபே சேர்ந்திருக்கிறது. அடுத்தது வந்து சத்தர பி அன்னமா. சத்தர தொடங்கப்படுவது.
பிக்கு அன்னமாவை கொண்டு தொடங்கப்படுவது. ஜவாபு ஷர்த்து அன்னமாவை கொண்டு தொடங்கப்பட்டால் அங்கே வந்து ஃபே சேர்ந்திருக்கும். உதாரணமாக அன்னஹு விஷயமாகிறது மண் கத்தல நப்சன், யார் ஒரு ஆத்மாவை கொள்கின்றானோ பிகைரி நப்சின், மற்றொரு நப்சுக்கு அல்லாமல். அதாவது ஒருவன் ஒருத்தனை கொலை பண்ணிட்டான் அப்படின்னா கொலைகாரனை இஸ்லாம் வந்து மரண தண்டனை கொடுக்கும். அப்படி இல்லாமல் எந்த அநியாயம் செய்யாமல் பிகைரி நிப்ஸ்னா ஒரு ஆத்மாவுக்காக அல்லாமல், பழிவாங்குவதற்காக தண்டனைக்காக அல்லாமல் யார் ஒரு நப்சை அவர் ஆத்மாவை கொன்று விட்டானோ அவளது ஃபசாதின் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டானோ ஃபில்லர்லி பூமியில் இப்போ கண்ணமா நிச்சயமாக கதலன்னாச ஜமியன், அவன் கத்தலன்னாச கொன்று விட்டான் மக்கள் அனைவரையும் கொன்று விட்டவனை போல. அப்போ யார் ஒரு ஆத்மாவை கொள்கின்றானோ அவன் உலக மக்கள் அனைவரையும் கொன்றதை போல அப்படிங்கிறது இந்த ஆயத்து. அப்போ இங்கே என்ன ஜவாபு சரத்தில் அன்னமா கத்தலன்னாச ஜமியன் அப்படிங்கிறது ஜவாபு சரத்து. இந்த ஜவாபு சரத்தில் அன்னமா சேர்ந்துருக்குது தொடக்கத்தில். அப்போ அன்னமா சேர்ந்துருக்கிறதுனால ஃபே வர வேண்டும். வலா இஜ்ஜமு ஜவாபு சர்த்து ஜஜம் செய்யப்படாது. இதா இக்கத்தர்ன பில் ஃபா, அது அது ஃபாவை கொண்டு சேர்ந்துருந்தா ஜவாபு சர்த்தில் ஃபே இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கு பின்னாடி வர ஃபாலுக்கு ஜஜமை எதிர்பார்க்க முடியாது, ஜஜம் வராது. யக்கூனில் யாராபு, எந்த நேரத்தில் யாராப் என்ன அப்படின்னா ஹீனா, இது இந்த நேரத்தில் யாராப் ஆகிறது ஜும்லாவுக்குரியதாக இருக்கும். ஃபயுக்கால் சொல்லப்படும் இன்னஹாஃபி மகளில் ஜஜமி, அந்த ஜும்லாவே ஜஜமுடைய ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து யாராப் வைக்கணும். இப்போ ஜும்லா முப்ததா, ஜும்லா ஹபரு, ஜும்லா மஃபூலு அப்படிலாம் படிச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி அந்த ஜும்லா அந்த ஜஜமுக்குரியது அப்படின்னு சொல்லிடணும். இந்த ஜும்லாவே ஜஜமுடைய ஸ்தானத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கணும். அடுத்தது வந்து என்ன இருக்குன்னா அதிக நுழை ஃபேவை நுழை அல்ல ஜாபு சர்த்து மீது ஃபி ஜும்லாத்தியா, பின்வரக்கூடிய ஜும்லாவிலே ஜவாபு சர்த்தின் மீது ஃபே நுழை. இதற்கான தாலிக்க வாஜிபன், அது வாஜிபாக இருந்தால் உதுக்குர் சபப, அதுக்கு காரணத்தை கூறு. ஜவாபு சரத்தில் ஃபே வருவது வாஜிப் எப்பப்பெல்லாம். அப்போ பின்னாடி வந்து ஒரு 20 உதாரணம் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் வந்து ஃபே வந்து நுழை. அந்த 20ல் எது எது வந்து எந்தெந்த இடம் வந்து வாஜிபு, ஃபேவை சேர்ப்பது வாஜிபு அப்படிங்கிறத நீ வந்து சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒன்றாவது என்ன அப்படின்னா மன்ஜத்த அஜத, யார் முயற்சி செஞ்சானோ பெற்றுக்கொண்டான். அப்போ கடுமையாக உழைச்சோம்னா அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். உதுக்குறு சபப எல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். இதாக்கான தாலிக்கு வாஜிபன், அது வாஜிபாக இருந்தால் வதுக்குருக்கு சபப, அவனுடைய ஆனால் இங்கே ஏன் வாவு வந்திருக்கு. ஓகே, வாஜிபாக இருந்தால் ஃபேவ நிலை. மேலும் வதுக்குர் நீ கூறு சபப, காரணத்தை கூறு, அந்த ஃபே வந்ததுக்கான காரணத்தை கூறு. மன்ஜத்த வஜத, யார் முயற்சி செய்கின்றானோ வஜதான் பெற்றுக்கொள்வான். அப்போ வந்து கடுமையான முயற்சி செஞ்சோம்னா அதோட பலன் நமக்கு கிடைக்கும், இல்லாட்டி ஒன்றும் கிடைக்காதுன்னு அர்த்தம். லா மின் அல்ஃபுரியாலின், லா வீணாகிவிட்டது மின் இடமிருந்து அல்ஃபுரியாலா, 1000 ரியால் வீணாகிவிட்டது. அப்போ என்ன தொலைந்து விட்டது, தொலைந்து விட்டதுன்னு வச்சுங்க. தொலைந்து விட்டது மின்னிடமிருந்து அல்ஃபுரியால், 1000 ரியால் தொலைந்து விட்டது. ஃபமை யஜிதுஹு, யார் அதை பெற்றுக்கொள்கின்றானோ எழுத்தீனி பிஹி, அதை என்னிடம் கொண்டு வரட்டும். லஹு, அவனுக்கு இருக்கிறது உசுரத்துன், 10ல் 1, 20ல் 1. இதை பார்த்து சொல்கிறேன். அவனுக்கு வந்து வெகுமதி இருக்கிறது, இந்த 20ல் 1 இல்லாட்டி 10ல் 1 அவனுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மஹ்மா யக்குன் சபபு கியாபிக்க, உன்னுடைய ஆப்ஷனுடைய காரணம் ஆகியிருந்தாலும் சரி, கது ஃபாத்தக, நிச்சயமாக உனக்கு தப்பிவிடும். தர்சு முக்கியமான படம் உனக்கு தப்பிவிடும், மிஸ் ஆகிவிடும். நீ சரியான காரணத்துக்காண்டியே லீவ் போட்டிருந்தாலும் உனக்கு பாடம் வீணாயிரும். நீ காரணம் இருந்து லீவ் போடு, காரணம் இல்லாமல் லீவ் போடு. அவனு லீவ் போட்டால் பாடம் போயிடும், உனக்காண்டி யாரும் திரும்ப மருத்துவம் நடத்த மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இன்தக்கும் மசுகூலன், நீ வேலையாக இருந்தால், அது பிஸியாக இருந்துச்சுன்னா மசுகூல்னா பிஸியாக இருக்கிறது. ஆனால் இப்போது நீ பிஸியாக இருந்தேன் அப்படின்னா சாத்திக்கு நான் உன்னிடம் வருகின்றேன், நாளை உன்னிடம் வருகின்றேன்.
இன்தக தரிசு பாடம் முடிந்து விட்டது. ஃபமன் அராத ஃபமன் அராத யார் நாடுகின்றான யஹுர்ஜ வெளியேறுவதற்கு ஃபுல்லி யஹுர்ஜ அவன் வெளியேறட்டும். இன்தகத்தி சாத்தில் ஆசிரத்தை 10 மணிக்கு நீ வந்தால், இன்தகத்தி சாத்தனா 10 மணிக்கு நீ வந்தால் தஜிது நீ என்னை கிடைக்க பெறுவாய், பெற்றுக்கொள்வாய் ஃபில் பைத்தி என்னோட வீட்டில் இன்ஷா அல்லா. வீட்டில் என்னை நீ எனக்கு கிடைக்க பெறுவாய் அப்படின்னா 10 மணிக்கு வந்தால் நீ என்னை பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். மஹ்மா நக்குல் மஹ்மா தக்குல்லி லன் உ சத்தி குக்க மஹ்மூத் சொன்னாலும் சரி, சொன்னாலும் சொல்லி தக்குல்லி எனக்கு நீ சொன்னால் லன் உ சத்திக்கு உன்னை நான் உண்மைப்படுத்த மாட்டேன், நீ சொன்னால் நம்ப மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். கால் முராக்கிபு முதரிஸ் சூப்பர்வைசர் ஆசிரியருக்கு சொன்னார். மன்ஜா முத்தாகிரன் யார் தாமதமாக வருகின்றானோ லா தஸ்மோ லஹு நீங்கள் அவனுக்கு அனுமதி தர வேண்டாம். பித்துகுலில் நுழைவது கொண்டு. இன் அன்ஜஹ் நான் வெற்றி பெற்றால் பி தக்தீர் மும்தாஜின் ஒரு மதிப்புள்ள மார்க்கை கொண்டு, ஒரு எக்ஸலண்ட்டான மார்க்கை கொண்டு நான் வெற்றி பெற்றால் அகுசுலு எனக்கு கிடைக்கும் அலா ஜாயிஜத்தின் பரிசின் மீது பரிசு கிடைக்கும். பரிசின் மீதுன்னு சொல்லியிருந்தாலும் பரிசு கிடைக்கும். இன் தக்குன் நீ ஆகியிருந்தால் முஸ்தகஜிலன் அவசர காரணமாக லஸ்து நான் இல்லை, முஸ்தகஜிலின் அவசரக்காரனாக இல்லை. நீ அவசரக்காரனாக இருக்கிற அப்படிங்கிறதுக்காக நான் அவசரக்காரனாக இருக்க முடியாது. இன் தரஹு சஹீகன் மா அராஹு சஹீகன் இன் தரஹு நீ அவனை பார்த்தால் சஹீகன் நல்லவனாக, மா அராஹு நான் அவனை பார்க்க மாட்டேன் சஹீகன் நல்லவனாக. நீ உனக்கு அவன் நல்லவனாக தெரிஞ்சாலும் எனக்கு அவன் நல்லவனாக தெரியாது. நீ அவனை நல்லவனாக பார்த்தால் நான் நல்லவனாக பார்க்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். மா அனுச நான் மறக்கவில்லை, லா அன்ச மறக்க மாட்டேன் தாக்கல் மன்னர் அந்த காட்சியை. முலாரியான ஃபாலில் மா வந்தால் மா வந்திருக்கு, அடுத்து லா வந்திருக்கு. இதுக்கு எதுவும் இலக்கண விதி இருக்கான்னு தெரில. இலக்கண விதி இருந்து ரெண்டுக்குமே ஒரு வேளை அர்த்தம் நான் மறக்க மாட்டேன்னு வைக்கிறதா, இல்லை இப்படியே நான் மறக்கவில்லை இல்லை அன்ச மறக்க மாட்டேன் தாக்கல் மன்னர் அர்த்தம் வைக்கிறதான்னு தெரியல. இது எங்கேயாவது இலக்கண புக்கில் பார்த்தோ இல்லாட்டி தெரிஞ்சவர்கிட்ட கேட்டதான் தெரியணும். எஸ்களுக்க அகதுன் உன்னிடம் யாராவது கேட்டால் என்னை பற்றி குல்லஹோ அவனுக்கு சொல் அண்ணா என்றால் முதிரி நான் முதிரிடம் இருக்கின்றேன் என்று அவனுடைய சொல். உன்கிட்ட யாராவது என்னை பற்றி கேட்டால் நான் பிரின்ஸிபல்கிட்ட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதிர்னா பிரின்ஸிபல் ஹெச்எம் மாதிரி பல அர்த்தம் எது வேணால் வச்சுக்கலாம். இப்போ கம்பெனி இருந்தால் மேனேஜரு அந்த மாதிரி அர்த்தம் வச்சுக்கலாம். அன்னினா என்னை பற்றி. அடுத்த 14 மை யுரிது ஹாதல் கிதாபு இந்த கிதாபை யார் நாடுகின்றானோ ஹுவ அது இந்தல் முதிர் அது பிரின்ஸிபலிடம் இருக்கின்றது. அப்போ யாருக்கு இந்த புக்கு வேணுமோ பிரின்ஸிபல்கிட்ட இருக்குது இப்போ வாங்கிக்கிங்க அப்படின்னு அர்த்தம். இதான் சாலனை முதிர் என்று கேட்டால் அனுக்க உன்னை பற்றி மாதா அக்குல் லகு அவருக்கு நான் மாதா அக்குல் நான் என்ன சொல்வது லகு அவருக்கு. உன்னை பற்றி முதிர் என்னிடம் கேட்டால் நான் அவருக்கு என்ன சொல்வது. 16 எதிர்சு பில் ஜாமியத்தி இஸ்லாமியா இஸ்லாமிய யூனிவர்சிட்டியில் படிக்கிறார்கள். துல்லாபின் மாணவர்கள் மின் ஜமி அணுகாயில் ஆளுமை உலகத்துடைய எல்லா திசைகளிலுமிருந்து மாணவர்கள் படிக்கிற அணுகான திசைகள் ஓரங்கள் அர்த்தம். திசைகள் உலகத்துடைய எல்லா திசையிலும் இருந்து இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியிலே மாணவர்கள் படிக்கிறார்கள். ஃபமன் தர்ரச யார் அதில் பயிற்றுவிக்கின்றார்களோ கண்ணமா தரச அவன் படித்ததை இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக தெரியல. ஃபமன் தரச யார் பயில்கிறார்களோ ஃபீகா அதிலே அன்னமா தரச பயின்றதை போல ஃபி ஜாமியாத்தின் கசீரத்தின் ஏராளமான யூனிவர்சிட்டியிலே பயின்றதை போல அப்படின்னு அர்த்தம். தர்ரசன் வைத்தா பயிற்றுவிக்கிறது. அப்போ யார் பயிற்றுவிக்கின்றார்களோ ஃபீகா அதிலே அன்னமா தர்ரச ஃபி ஜாமியாத்தின் கசீரத்தின் ஏராளமான யூனிவர்சிட்டியிலே பயிற்றுவித்ததை போல இப்படி பொருந்துமான்னு தெரில. 17 வமையக்குள் யார் சொல்கின்றானோ ஹாதல் கலாம இந்த பேச்சை இன்னஹு ஜாகிலும் நிச்சயமாக அவன் முட்டாள். ஜாகில்னா முட்டாள். மா தஸ்ர எதை விதைக்கின்றாயோ தகுசுது அதை நீ அறுவடை செய்வாய். இன் தஜுர்னி நீ என்னை சந்தித்தால் சௌஃப அஜுருக்க இனி நான் அஜுருக்க இனி உன்னை நான் சந்திப்பேன்.
வமை இஸ்தகுஃபிருல்லாக ஏஃபிர்லகு. யார் அல்லாவுடைய இஸ்திஃபார் தேடுகின்றார்களோ, அப்போ எங்கே இஸ்திஃபார் தேடுகின்றார்களோ எகுஃபிர்லகு அல்லாஹ் அதை மன்னிப்பான். அடுத்தது பயிற்சியில் 2 தம்முல் சிந்திச்சு பார். மிசால